ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி, 1 கப் கோதுமை மாவு இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்தா வீட்டிலையே செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு எந்த வித சாஸும் தேவையில்லை, வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் மட்டும் போதும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்புக்கு கூட தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியை மொத்தமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு பூரி மாவு பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மாவு லூஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாகி வந்துடும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம ஊற வைக்க வேண்டாம், உடனே பாஸ்தா செஞ்சிடலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக வீட்டில் சப்பாத்திக்குன்னு பிசைஞ்ச மீதி மாவு இருக்குன்னா அதில் கூட செஞ்சு பார்க்கலாம். இப்போ மாவு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் சப்பாத்தி பூரிக்கெலாம் எப்படி மாவு திரட்டுவோமோ அதே மாதிரி கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மொத்தமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. மொத்தமாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தேய்ச்ச மாவை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கத்தியால் ஓரங்களை லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன சதுரமாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த சதுரம் 4 பக்கமும் சமமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்யும்போது கரெக்டாக வரும். இப்போது ஒரு துண்டை எடுத்துக்கோங்க. அதிலிருந்து இப்போ ஒரு பக்க கார்னரையும் இன்னொரு பக்க கார்னரையும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கையால் நல்லா அழுத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்க 2 பக்க கார்னரையும் கீழ்ப்பக்கமாக இழுத்து ஒன்று சேர்த்து நல்லா அழுத்தி விட்டுருங்க. முனையை நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம தண்ணியில் வேக வைக்கும்போது அது கலண்டு வராமல் அப்படியே நிற்கும். இப்போ பாருங்கள், இது பார்க்குறதுக்கு ஒரு மொட்டு மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இது பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக தெரியும், ஆனால் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. மாவு மடியாமல் இருக்கிறதுக்கு பெருவிரல இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நடுவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாவு அப்படியே இருக்கும், செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இன்னொன்று உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் அப்படியே ஒரு 2 பக்கம் முனையை மட்டும் நல்லா அழுத்தி விட்டுட்டு அப்படியே இந்த மாதிரி இப்படியே கூட விட்டுறலாம். இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரியே நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். முனையை மட்டும் நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்போ தான் வேகும்போது அது கலண்டு வராமல் அப்படியே இருக்கும். இப்போ மீதி கட் பண்ணினது போக மீதி இருக்க மாவை நீங்கள் மறுபடியும் நல்லா ஒன்று சேர பிசைஞ்சிட்டு மறுபடியும் நல்லா திரட்டிட்டு இதே போல் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துட்டேன். எல்லாம் செஞ்சு எடுத்தது போக மீதி கொஞ்சம் மாவு இருக்கும் இல்லையா? இந்த மாவை நான் கத்திரிக்கோலால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி விட்டுறேன். ஒரு வேளை உங்களுக்கு இந்த மாதிரி மொட்டுக்களாக செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கத்திரிக்கோலால் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதை வேக வைக்க போகிறோம். அதுக்கு வானலியில் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அந்த கப்பில் 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா பபிள்ஸ் கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாஸ்தாவை உள்ளே சேர்த்துருங்க. உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வேக விடுங்க. சேர்த்த உடனே கரண்டி வச்சு கலந்து விடாதீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டி வச்சு கலந்து விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மாவெல்லாம் கலண்டு போகாமல் கரெக்டாக இருக்கும். இந்த கோதுமை மாவில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறதால உங்களுக்கு பச்சை வாசனை சாப்பிடும்போது தெரியவே தெரியாது. அதுக்காக தான் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு. சரியாக 6லேருந்து 8 நிமிஷம் போதும். மாவு ஒரு வேளை நீங்கள் கொஞ்சம் திக்காக தேய்ச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வரைக்குமாவது வேக வச்சு எடுக்கணும். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, இந்த தண்ணியை அப்படியே இருக்கட்டும், கீழே ஊற்றிட வேண்டாம், இது அப்படியே இருக்கட்டும்.
இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கியது சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நிறம் மாறுற அளவுக்கு வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இது கூட ஒரு சின்ன கேரட் பொடியாக நறுக்கியது சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பாதி குடமிளகாய் மட்டும் பொடியாக நறுக்கியது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த காய்கறிகளுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து இதை வதக்கிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய தக்காளி நல்லா பொடியாக நறுக்கியதை சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருக்குன்னா 2 சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம சாஸ் எதுவுமே பயன்படுத்த போகிறதில்ல. இப்போ தக்காளி சேர்த்து தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ நம்ம இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த தூளுக்கு பதிலாக வெறும் தனி மிளகாய் தூள் இல்லை சிக்கன் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இல்லை மேகி மசாலா வீட்டில் இருக்குன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம பாஸ்தா வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி அதிலிருந்து ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தாவை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த மசாலா எல்லாமே பாஸ்தாவில் நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்து விடுங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்னா பாஸ்தா வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இறக்குங்க. இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கலை. அவ்வளோதாங்க, சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு வீட்டிலையே செஞ்ச கோதுமை பாஸ்தா ரெடி. கண்டிப்பாக இதே அளவில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.